நாட்டின் 79வது சுதந்திர தினத்தை இந்திய மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த வேளையில் சுதந்திரம் கிடைத்த பிறகு இந்தியா எதிர்கொண்ட சவால்கள், சுதந்திரத்திற்கு பிறகு நடந்த முக்கிய பிரச்சனைகள் என்ன இந்த காணொளியில் பார்க்கலாம். இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது 40 கோடி மக்கள் இருந்தாலும் சுதந்திரத்திற்கு வித்திட்டவர்கள் மிக குறைவு. அதுவும் நாட்டின் சமுதாய சீர்திருத்தத்தை பற்றி பேசியவர்கள் மிக மிக குறைவு. வடக்கே சாவித்ரிபாய் பூலே, ஜோதிராவ் பூலே, பாபா சாஹேப் அம்பேத்கர் போன்றோரும், தெற்கே தந்தை பெரியார் நாராயணகுரு போன்ற சிலரே இருந்தனர். 1857 பெரும்பான்மையான மக்களின் கிளர்ச்சி சிப்பாய் கழகம், அதாவது இந்தியாவின் முதல் சுதந்திர போர் என்று அழைக்கப்பட்டது. இந்த கிளர்ச்சியால் 1857க்கு பிறகு கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியை அகற்றிவிட்டு பிரிட்டிஷ் அரசை நேரடி கட்டுப்பாட்டுக்குள் இந்தியாவை கொண்டு வந்தது. ICS அதிகாரிகளின் மேற்பார்வையில் அரசு நிர்வாகம் நடைபெற்றது. 1857 போல் மக்கள் கிளர்ச்சி மீண்டும் ஏற்பட்டால் படைகளை விரைவில் அனுப்பவும், பிரிட்டிஷ் அரசை நிலைநிறுத்தவும் இருப்பு பாதைகள் நாடு முழுவதும் அமைக்கப்பட்டது. பிரிட்டிஷார் ஆட்சி செய்த இந்தியாவை இந்தியர்களே ஆள வேண்டும் என்று காந்தி, சுபாஷ் சந்திர போஸ், நேரு போன்ற தலைவர்கள் விரும்பினர். 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்தது. ஆனால் 1930லேயே இந்தியாவின் சுதந்திர நாளாக குறிக்கும் தீர்மானம் லாகூர் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டது. காந்திக்கு பிறகு நேரு காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆகஸ்ட் 15 பிரிட்டிஷார் இந்தியாவிற்கு சுதந்திர நாளாக அறிவிக்க காரணம், இரண்டாம் உலகப் போரில் ஜப்பான் நேச நாடுகளுடன் சரணடைந்த தேதி இது என்பதால். பிரிட்டிஷ் ராஜ்யத்தின் தலைநகராகவும் சுதந்திர இந்தியாவின் முதல் தலைநகராகவும் புதுடெல்லி இருந்தது. உலக மக்கள் தொகையில் 5ல் 1 பங்கான 40 கோடி மக்களுக்கு சுதந்திரம் கிடைத்தது. வெறும் 5 சில்லிங்கிற்கு துவங்கிய பணம் தான் இந்த கிரேட் பிரிட்டன் ஒரு காலனி ஆதிக்கத்திற்கு வழிவகுத்தது. வர்த்தகமே முதன்மை குறிக்கோள், நாடு பிடிப்பதல்ல என கிழக்கிந்திய கம்பெனி அதிகாரிகள் அப்பொழுது சொன்னார்கள். குறுநில மன்னர் பிரச்சனையில் தலையிட்டு இந்தியா முழுவதையுமே பிறகு இங்கிலாந்து வென்றது. இந்தியாவில் முக்கிய பிரச்சனைகளாக இருந்தவை சாதி, வருணம், பண்பாடு, சமுதாய ஏற்றத்தாழ்வுகள். 4 வருணங்களோடு சேர்ந்து 5 வருணங்கள் கடைபிடிக்கப்பட்டது. 3000க்கும் மேற்பட்ட ஜாதிகள், அதன் மேல் கீழ் நிலை, தீண்டாமை கொடூரம் நாட்டின் ஒற்றுமைக்கு சவால் விடும் விதமாக இருந்தது. 22 மொழி அரசாங்க மொழியாக இருந்தது. இது 400 மில்லியன் மக்களுக்கு மேலாக இந்தி பேசினார்கள். தெலுங்கு, கன்னடம், தமிழ், மலையாளம், மராட்டி, குஜராத்தி, பஞ்சாபி என பிற அரசாங்க மொழிகளும் இருந்தன. இவை ஒவ்வொன்றும் தனி எழுத்து முறையும் வரி வடிவமும் பெற்றிருந்தது. பெரும்பாலானோர் இந்துக்களாக இருந்தனர். அவர்கள் எண்ணிக்கை 1 பில்லியனாக இருந்தது. 140 மில்லியன் முஸ்லிம்கள், இவர்களுடன் சீக்கியர், பௌத்தர், கிறிஸ்தவர்களும் இருந்தனர். ஒரு மதத்துக்குள்ளேயே பல்வேறு வடிவங்களை வழங்கும் பழக்கம் இருந்தது. இத்துடன் ஏழை பணக்காரர்களுக்கான இடைவெளி அதிகமாக அப்போது இந்தியாவில் இருந்தது. சுதந்திரம் அடைந்தவுடன் முதலாவதாக இந்தியா சந்தித்த பிரச்சனை இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை. பல 100 வருடங்கள் ஒன்றாக இருந்த மக்களிடையே, அதுவும் 40 கோடி மக்களிடையே ஏற்பட்ட பிளவு. அவர்கள் சேர்த்த சொத்துக்களும் வீட்டுப் பொருட்களும் பிரிக்கப்பட்டன. இஸ்லாமியரான சௌத்ரி முகமது அலியும் இந்துவான எச்எம் பட்டேலும் தங்கள் நாட்டு மக்களின் அசையும் அசையா சொத்துக்களை பாக பிரிவினை செய்தனர். இந்தியா என்ற பெயர் தங்கள் உடனேயே இருக்க வேண்டும் என காங்கிரஸ் உரிமை கோரியது. இந்த நிலையில் சுதந்திரம் அடைந்தவுடன் பிரிட்டன் விட்டு செல்லும் கடன் தொகை மட்டும் சுமார் 500 கோடி. இது போரில் செலவிடப்பட்டதாக சொல்லப்பட்டது. ஸ்டேட் பேங்கில் இருந்த ரொக்கம், பாதுகாக்கப்பட்ட தங்க கட்டிகள், மேசைகள், நாற்காலிகள், கடிகாரம், புல்டோசர்கள், கைவண்டிகள், மண்வெட்டிகள் என 80% இந்தியாவிற்கும் 20% பாகிஸ்தானுக்கும் பிரித்து கொடுக்கப்பட்டது. இந்திய நூலகத்திலிருந்து புத்தகங்கள் பிரிக்கும் பொழுது கூட இரு நாடுகளுக்கும் வாக்குவாதம், சண்டை ஏற்பட்டதாக சொல்லப்பட்டது. இந்தியாவிலிருந்து 18,077 மைல் நீளம் உள்ள சாலைகள் பாகிஸ்தானிற்குள் அமைந்தது. 26,421 மைல் தூர ரயில்வே பாதைகள் பாகிஸ்தானுக்கு கிடைத்தது. இது சுதந்திரத்திற்கு பின்னால் இந்தியாவின் மிகப்பெரிய சிக்கலான விஷயமாக இருந்தது. பாகிஸ்தானுக்கு தர வேண்டிய சொத்துக்களை இந்தியா தர மறுத்ததாகவும், இதனை பாகிஸ்தானுக்கு கொடுக்க காந்தி பாகிஸ்தான் இஸ்லாமியருக்கு ஆதரவாக உண்ணாவிரதம் இருந்ததாகவும், அதனால் அவர் படுகொலை செய்யப்பட்டதாக பல வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கின்றனர். இந்தியா சுதந்திரத்துக்கு பிறகு மிகப்பெரிய தலைவலியாக இருந்தது இந்தியாவில் இருந்த ராஜாக்களின் சமஸ்தானங்கள். 500க்கும் மேற்பட்டு இருந்த இந்த சமஸ்தானங்களை நவாப்புகளும் மகாராஜாக்களும் ஆண்டு வந்தனர். பெரிய சமஸ்தானங்கள் ரயில்வே நாணயங்கள், தபால் தலைகளையும் பெற்றிருந்தது. பிற்போக்கு சர்வாதிகார பைத்தியம் பிடித்த தனிப்பட்ட நபர்களால் இவை ஆளப்பட்டன. விதிவிலக்காக மைசூர், பரோடா சில மகாராஜாக்கள் கல்விக்காக பல்கலைக்கழகங்களை நிறுவினர். வேட்டையாடுதல், கார் பவனி விளையாட்டுகள், அரண்மனைகள், அந்தப்புறங்கள் சொகுசாக வாழ்ந்து கொண்டிருந்தனர் மகாராஜாக்கள். இவர்களை சம்மதிக்க வைத்து இந்தியாவிற்குள் இணைக்க சமஸ்தானங்களுக்கு மிக பெரும் தொகை மன்னர்களுக்கு அளிக்கப்பட்டது. சமஸ்தானங்கள் இந்தியாவில் இணைய மறுக்கவே அவர்களின் சமஸ்தானங்களுக்கு செல்லும் தண்ணீர் தடை விதிப்பு போன்ற பல்வேறு வழிகளில் அவர்கள் பணிய வைக்கப்பட்டனர். இறுதி சமஸ்தானமாக இருந்த ஹைதராபாத் இந்தியாவின் இணைய மறுத்து பின்பு இந்திய படைகள் அங்கு அனுப்பப்பட்டு சமஸ்தானம் வல்லபாய் பட்டேல் தலைமையில் இந்தியாவுடன் இணைக்கப்பட்டது. மன்னர்களுக்கு அளித்து வந்த மானியம் பின்பு இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோது ஒழிக்கப்பட்டது. இந்த இரண்டை விட இந்தியாவிற்கு மேலும் ஒரு சிக்கலாக திகழ்ந்தது பாகிஸ்தான் எல்லைகளை பிரிப்பது. இந்திய பகுதியில் இஸ்லாமியர்களும் பாகிஸ்தான் பகுதிகளில் இந்துக்களும் வசித்ததால் வரலாற்றில் மிகப்பெரிய பிரச்சனையாக
எல்லையாக இது அமைந்தது. இந்த எல்லையை பிரிக்க ராட்கிளிப் குழு 88 மில்லியன் மக்களை கொண்ட 1,75,000 சதுர மைல்கள் பரப்பளவு நிலத்தை இவ்வெளைக்கோடு கொண்டு பிரித்தது. இந்திய வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இது அமைந்தது. இதில் எல்லையை பிரித்த ராட்கிளிப் மீது பல விமர்சனங்கள் வைக்கப்படுகின்றன. சுதந்திரம் அறிவிக்கப்பட்ட தேதி நெருங்கியதால் அவசரமாக எல்லைக்கோடு பிரிக்கப்பட்டதால் மக்கள் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவிற்கும் புலம்பெயர்ந்த போது பல லட்சம் பேர் உயிரிழந்ததாக சரித்திர குறிப்புகள் சொல்கின்றன. இப்படி இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பும் சுதந்திரம் அடைந்த பிறகும் பல சவால்களையும் சந்தித்தே சுதந்திரத்தை பெற்றது. ஆகஸ்ட் 14 நள்ளிரவில் இருந்தே கொண்டாட்டங்கள் தொடங்கி வந்தே மாதரம் என்ற தேசிய பாடலுடன் சுதந்திரத்தில் உயிர் நீத்தவர்களுக்கு 2 நிமிடம் மௌன அஞ்சலியுடன் சுதந்திர தின கொண்டாட்டங்கள் தொடங்கின. ஒரு யுகம் முடிந்த நேரம், பழமையிலிருந்து புதுமைக்கு நாம் அடியெடுத்து வைக்கிற நேரம் என இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு பேசினார். சுதந்திர இந்தியாவின் முதல் மந்திரி சபையில் வல்லபாய் பட்டேல், அபுல் கலாம் ஆசாத், B.R. அம்பேத்கர் பெயர்கள் இடம்பெற்றிருந்தன. வைஸ்ராயாக இருந்த மவுண்ட் பேட்டன் இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக பதவியேற்றுக் கொண்டார். ஆகஸ்ட் 15 கொடியேற்று விழா, வானவேடிக்கை என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்தன. கார்கள், சைக்கிள்கள், சிறுவர்கள், தாய்ப்பால் அருந்தும் குழந்தைகள் கையிலும் கொடிகள் இருந்தன. தற்போது இந்தியாவில் பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் இந்தியா சுதந்திரம் அடைந்த போது ஒரே நாடாக இந்தியா இருக்காது, சிதறுண்டு போகும் என்று அன்று எண்ணியவர்களின் எண்ணம் தற்போது பொய்த்து போயுள்ளது. இன்று உலகின் வளர்ந்து வரும் நாடுகளின் வரிசையில் இந்தியா ஒன்றாக விளங்குகிறது.